நாடு முழுவதும் இரண்டாம் கொரோனா அலையின் தாக்கம் குறையும் ஆறுதல் தரும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் டெல்டா பிளஸ் வைரஸ் தற்போது பல்வேறு மாநிலங்களிலும் வேகமாக பரவத் தொடங்கியிருப்பது அச்சத்தை அதிகரித்திருக்கிறது. டெல்டா பிளஸ் வைரஸை தடுக்க மாநிலங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்தியாவில் உருவான டெல்டா வகை கொரோனா வைரஸ் மேலும் உருமாற்றம் பெற்றிருப்பதாகவும் அதற்கு டெல்டா பிளஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். மனித உடலின் செல்லுக்குள் வைரஸ் நுழைய உதவும் ஸ்பைக் புரோட்டீன் எனப்படும் முள்பகுதியில் இம்மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். டெல்டா பிளஸ் வைரஸ்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே உருக்குலைப்பதால் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். இவ்வகை வைரஸ் இந்தியாவில் மிக குறைவாகவே கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூறப்பட்ட நிலையில் தற்போது பல்வேறு மாநிலங்களிலும் டெல்டா பிளஸ் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள 65 வயதான பெண்ணிற்கு முதலாக டெல்டா பிளஸ் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டது. புதிய தலைமுறைக்காக சுஜாதா.